பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா இப்போ எதுக்கு ஒரே பேர்ல ரெண்டு கம்பெனி? எப்படியும் பிரியாணி தான் பண்ண போற. அத செபதி கூடயே சேர்ந்து பண்ணலாம்ல? ஏமா இப்படி பண்ற? மாமா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அதனால இதை மாத்திக்கிற ஐடியா எனக்கு இல்ல. அதுக்கே அப்பத்தா கைமணுன்னு பேர் வச்சிருக்க. வேற ஏதாவது பேர் வைக்கலாம்ல? ஏன் அப்பத்தா கைமணுன்னு பேர் வச்சா உனக்கு என்ன? நாங்க ஏற்கனவே அதே பேர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீயும் அதே பேரை வச்சா எப்படி? தொழில்னா போட்டி இருக்கதான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சுதான் மேல வரணும். அதுதான் பிசினஸ் உமனுக்கு அழகு. இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? பூர்ணிமா, அப்பத்தா கைமணம்ங்கிற பேரை தயவு செஞ்சு வைக்காத. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாத. ஏன் மாமா, அப்பத்தா கைமணங்கிற பேரு செவந்திக்கு மட்டும்தான் சொந்தமா? ரகுவுக்கு அவங்க அப்பத்தா தானே? அப்படின்னா அப்பத்தாங்கிற பேரு எங்களுக்கும் சொந்தம் தானே? ஏண்டி, அத்தையோட பேர் யாருக்கு சொந்தம்னு நீ ஒன்னும் முடிவு பண்ணக்கூடாது. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவ்வளவு அக்கறை இருக்கிறவளா இருந்தா செவந்தி தொழில் தொடங்கறதுக்கு முன்னாடி நீ தொடங்கி இருக்கணும். செவந்தி இந்த பேரை வச்சு கொஞ்சம் சம்பாத்தியம் பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே அதை கெடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு இப்ப நீ வந்திருக்க, அப்படித்தானே? யாரையும் கெடுக்கணும்னு நான் எந்த திட்டமும் போடல. நான் நல்லா வளரணுங்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன், அவ்வளவுதான். ஒரு நீ வேண்டாம். நீ அதே பேரை வச்சா நாளைக்கு பிரியாணி வாங்க வரவங்க உன் கம்பெனி எது செவந்தி கம்பெனி எதுன்னு குழப்பமாயிடுவாங்கல்ல. அதுக்கு தானே நான் அந்த பேரையே வச்சிருக்கேன். ஏண்டா ரகு, என்னடா இது? நீ இவ்வளவு எதுவுமே கேட்க மாட்டியா? நீ சும்மாவே இருந்தா என்னடா அர்த்தம்? பூர்ணி, அப்பத்தா கைமணுங்கிற பேரை எல்லா மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீ பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு அதே பேரை வச்சா எப்படி? நீ என்ன செவந்தி பேருக்காக இவ்ளோ பயப்படுற? நீயும் சிந்துவும் சேர்ந்து பிரியாணி தானே குடுக்குறீங்க. பிரியாணி டேஸ்டா இருந்தா மக்கள் அதை வந்து வாங்க போறாங்க. நான் அப்பத்தா கைமணுன்னு பேர் வச்சுட்டா எங்க பிரியாணி ஓடிடுமா என்ன? ஓடாதுல்ல. நல்லா கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு பயம்? சரி, உள்ள போய் பால் காய்ச்சலாமா? டைம் ஆகிட்டே போகுது. ரகு, எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அப்பா, அம்மா, உள்ள வாங்க. ஏன் செவந்தி, நான் என்ன தொழில் தொடங்கினாலும் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன்னு சொன்னேன். இப்ப உள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? அதுக்காக என் தலையிலேயே கை வச்சா எப்படி பூர்ணி? இந்த பேர்ல நாங்க பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நீ இதே பேர் வைக்கிற? செவந்தி, இது எவ்வளவு தடவை கேப்பீங்க? எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு. ரகுவுக்கும் அவங்க அப்பத்தா தானே, அதனால எனக்கு இதுல ரைட்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். இந்த பேரை வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க எல்லாரும்? அப்படி உனக்கு பிரியாணி பிசினஸ் தான் பண்ணணும்னு ஆசை இருந்தா எங்க கூடவே இருக்கலாமே பூர்ணி. நீ வேலை செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. பார்ட்னரா கூட இருந்தா போதும். அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு தனியா நான் பிசினஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மாமா, டைம் ஆகிட்டே போகுது. வரீங்களா இல்லையா? ரகு, வாங்க. வாசல்ல இருந்த எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க. மாமா, ரகு உங்க பையன் தானே? அவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா மட்டும் ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? வீட்டு பத்திரத்தை கேட்டா அதுக்கும் யோசிக்கிறீங்க. அப்பத்தாவோட பேர் வச்சா அதுக்கும் யோசிக்கிறீங்க. இப்படி எல்லாத்துக்கும் யோசிச்சு யோசிச்சு பண்ணா எப்படி மாமா? ஒரு பையனுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே தூக்கி தூக்கி கொடுத்துருக்கீங்க. இன்னொரு பையனுக்கு கேட்டா கூட தர மாட்டேங்கிறீங்க. இதுதான் நீங்க ரகு மேல வச்சிருக்கிற பாசமா மாமா? பூர்ணிமா, எதையோ பேசி நேரத்தை வீணடிக்காத. இந்த பேரை மாத்துவியா மாட்டியா? மாத்த முடியாது மாமா. அப்படி மாத்துறதா இருந்தா நீங்க இப்பவே சொல்லுங்க. நானும் என் புருஷனும் உங்க வீட்டை விட்டே போயிடுறோம். எங்களுக்கு சொத்துல என்ன பங்கு இருக்கோ அதை வித்து நீங்க பாதியா கொடுத்துருங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். உங்க அப்பத்தா கைமணுங்கிற பேரு புகழ் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுங்க, நாங்க போயிடுறோம். என்ன பொருணி, எதுக்கு எடுத்தாலும் பிரிச்சு கொடுனா எப்படி?
ஒன்னா வாழணும்னு நீ யோசிக்கவே மாட்டியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழணும்னா எப்படி அத்தை? எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாழ வேண்டாமா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த பேரு ஓகேனா உள்ள வாங்க, இல்லையா எங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஆனா ஒண்ணு, திரும்பி வருவோன்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க. என்ன ரகுவ குழந்தைய அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே முடியாது. ஈஸ்வரி, உள்ள போய் ஆகிறத பார்க்கலாம், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். பேரு தானே, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கூட திரும்ப ஒரு தடவை அவளை உட்கார வச்சு பேசலாம். இல்லைங்க, இப்படி இவ பண்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றதுனால தான் இவ தலைக்கு மேல ஏறி நிக்கிறா. ஏய், அவ தான் அப்படி இப்படின்னு தெரியுதுல்ல, நாமளும் ஏன் இழுத்து பிடிச்சிட்டு நிக்கணும்? அப்புறமா பேசி முடிக்கலாம், வா. பூர்ணி, செவந்தி, வாங்க போலாம். வா செவந்தி, நீ இல்லனா எப்படி? இல்ல பூர்ணி, நான் வரல. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, நீங்க போங்க. நேத்தனமோ அவ்ளோ பேசுன, உள்ள இருந்த ஆதரவு வெளிய இருந்த ஆதரவுன்னு. இப்ப என்னடானா நீ போங்கற? அதெல்லாம் தெரியாது செவந்தி, நீ எனக்காக வந்துதான் ஆகணும். நான் உன்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருக்கேன். இல்ல பூர்ணி, நான் வரல, நீங்க போங்க. ரகு, நான் கிளம்புறேன். அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு எனக்காக வாங்க அண்ணி. இல்ல ரகு, இது தப்பா இருக்கு. அண்ணி இப்போதைக்கு உள்ள வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கே இதை பற்றி முழுசாக தெரியல. இவ இப்படி பண்ணுவான்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாங்க ப்ளீஸ் அண்ணி, மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம்.